எல்லோருக்கும் மாலை வணக்கம். அருமையான ஜெப வழிபாடு நடந்தது. உங்கள் மனங்கள் எல்லாம் இப்பொழுது ஒரு ஆழ்நிலை தியானத்துக்கு உங்களை தயார்படுத்தியிருக்கிறார்கள். இறைவனோடு நீங்கள் வயர்லெஸ் கனெக்ஷன் ஏற்படுத்தி விட்டீர்கள். கடவுளோடு நாம் கொண்டுள்ள உறவு வயர்லெஸ், எந்த உயரம் கிடையாது. அதுவும் நமது இதயத்துக்கு அவர் எங்க இருக்காருன்னு தெரியும், அவ்வளோதான். வேறு யாருக்குமே தெரியாது. எப்பேற்பட்ட இன்டெலிஜென்ஸ், எப்பேற்பட்ட சிஐடி கூட கடவுள் எங்க இருக்காருன்னு தெரியாது. ஆனால் அவர் உருவாக்கிய மனதிற்கு அவர் எங்கு இருக்கிறார் என்று அப்பட்டமாக 100% தெரியும். அப்படித்தான் நாம் உறவாடுகிறோம். இன்று 2வது நாள். நேற்று ஒரே ஒரு காரியம் மட்டும் மறந்து விட்டேன். உங்களுக்கு சொன்னேன், ஆனால் அந்த வார்த்தை வரவில்லை. ட்ரினிடேரியன் கீ, மூவொரு ஆட்களின் சாவி. அதுதான் நேற்று மொத்தம் 5 காரியங்கள் சொன்னேன் இல்லையா? ட்ரினிடேரியன் கம்யூனியன், அதாவது மூவொரு ஆட்களின் உறவு ஒன்று. மூவொரு ஆட்களின் கட்டமைப்பு, ட்ரினிடேரியன் ஸ்ட்ரக்சர். 3 ட்ரினிடேரியன் மார்க், மூவொரு ஆட்களின் முத்திரை. 4 மூவொரு ஆட்களின் சுறுசுறுப்பு, டைனமிக்ஸ். 5வது நேற்று மறந்தேன், ஆனால் உங்களுக்கு சொன்னேன், PDR, பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு. அதுதான் சாவி. மூவொரு ஆட்களின் சாவி. பாடுகள், இறப்பு, உயிர்ப்பை போட்டு அந்த சாவி வச்சு திறந்தீங்கன்னா எல்லா மர்மங்களும் வெளியே வரும். எல்லாவற்றையும் அறிந்து விடுவீர்கள். ஸோ இயேசுநாதர் நமக்கு அதுதான் காட்டினார். ஏங்க, இதுதாங்க பிரபஞ்சத்தின் கோட்பாடு. The law of the universe. The law of the universe. பிரபஞ்ச கோட்பாடு. விஞ்ஞானிகள் சொல்வதெல்லாம் கணக்கு, இயேசுநாதர் சொல்வது வாழ்க்கை. வாழ்க்கைக்கும் அப்ளை பண்ணலாம். விஞ்ஞானிகள் சொல்வது அறிவியலுக்கு அப்ளை பண்ணலாம், கல்விக்கு அப்ளை பண்ணலாம். யாராவது அழுதுகிட்டு வந்தீங்கன்னா நான் உங்களை பார்த்து E = mc², போமா அண்ணா, நீங்கள் என்னை பார்த்து ஏதோ பெனாத்துறாரு சாமியார், புத்தி கெட்டு போச்சு, நன்னாவே பேசுகிறாரு. ஆனால் நீங்கள் என்கிட்ட வரும்போது, அம்மா நீ இப்பொழுது பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்காய், இன்னும் கொஞ்ச நாள் இதை விட மோசமாக நடக்கும், ரெடியாரு, இறக்கிற அளவுக்கு போயிடுவார். ஆனால் கடைசி வார்த்தை ஒன்று இருக்கிறது, மறந்து விடாது, உயிர்ப்பு. பிரபஞ்சத்தில் ஒவ்வொன்றும் இதை வைத்துத்தான் சென்றது. முதல் உயிரினங்கள் ஒரு செல், 2வது பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு. 2 செல். முதல் மீனாக மாறியது பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு. தவளைகளாக மாறியது பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு. ஊர்வன பாம்புகளாக, டைனோசோர்களாக மாறியது பாடுகள், இறப்பு, உயிர்ப்பு. இன்றைய தினம் மனிதர்கள் பாலூட்டிகள் என்று அழைக்கிறோம், மம்மல்ஸ், பாம்புகளிலிருந்து வந்தவர்கள். பாம்புகளிலிருந்து வந்தவர்கள், உயிர்த்தவர்கள். அதனால் தரியசனார் சொல்லுவார், விரியன் பாம்பு குட்டிகளே. அன்போடு பேசுகிறார், குட்டிகளே என்று அழைக்கிறார். விரியன் பாம்புகளே சொல்லல, விரியன் பாம்பு குட்டிகளே. ஏன் சொல்றார்? மனிதர்களை பார்த்து சொல்லுகிறார். இன்றைய நமது கருப்பொருள் மனித நேயம்.
மனிதனோடு உறவு. நானும் மனிதன், நான் எப்படி உங்களோடு உறவு கொள்ளுகிறேன்? அது மாதிரி எல்லாருமே இந்த தினம் கேள்வி கேட்க போகிறோம். எனது உறவு எப்படி இருக்கிறது? எனது சகோதரனோடு சகோதரியோடு எப்படி இருக்கிறது? அதுதான் இன்றைய கேள்வி, அதுதான் நமது தியானம். மனிதனை இயேசுநாதர் பல வார்த்தைகளில் அவனுடைய உண்மைத்தனத்தை பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார். ஆனால் கோவிச்சுக்காதீங்க, ஒரு சில வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லி காட்ட வேண்டும். ஏனென்றால் அது நான் சொல்ல இயேசுநாதர் தான் சொல்றார். விரியன் பாம்பு குட்டிகளே, நம்மிடம் விஷம் இருக்கிறது. 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த பாம்புகள் தான் டைனோசோர்களாக வளர்ந்து பெரிய ஒரு கல் விண்ணிலிருந்து விழுந்து அனைத்தும் இறந்துவிட்டு மம்மல்ஸ், பாலூட்டிகள் இந்த பரிணாம வளர்ச்சியில் இந்த பூமியில் தோன்றின என்று விஞ்ஞானம் நமக்கு சொல்லுகிறது. இயேசுநாதர் சொல்வது அந்த வார்த்தை அவருக்கு தெரியாததா? இந்த தினம் அறிஞர்களை கேட்டால் மனிதன் எங்கிருந்து வந்தான்? குரங்கிலிருந்து வந்தான் என்று சொல்வார்கள். டார்வின் தி ஆரிஜின் ஆஃப் ஸ்பீஷீஸ் அந்த புத்தகத்தில் குரங்கிலிருந்து மனிதன் வந்தான். பைபிள்ல இறைச்சாயல் மனிதன் என்று சொல்லி இருக்கிறதே, குரங்கிலிருந்து வந்தானா? அது எப்படி? விஞ்ஞானிகள் சமீப காலத்தில் ஏற்பட்ட பரிணாம வளர்ச்சியை தான் சொல்கிறார்கள். 20 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் குரங்கிலிருந்து நாம் வந்தோம். சிம்பான்சி, கொரில்லா, பொனோபோ அண்ட் ஒராங்குட்டான், அவைதான் 4 பெரிய மனித குரங்குகள். அவைதான் மனிதர்களைப் போல 99.9% சிம்பான்சி நமது பல மரபணு பண்பணுக்களை சேகரித்து வைத்திருக்கிறது. திருத்தந்தை பிரான்சிஸ் 228வது பத்தியில அழகாக அதை பற்றி எழுதி நம்மை பிரமிக்க வைக்கிறார். நாம் இந்த விலங்கினங்களிலிருந்து வேறுபட்டவர்கள் அல்ல என்று எழுதுகிறார். இந்த உயிரினங்களிலிருந்து மாறுபட்டவர்கள் அல்ல, மாறாக ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகில் மனிதன் அவர்களோடு இணைக்கப்பட்டிருக்கிறான். பிரம்மாண்டமான ஒரு வழியில இணைக்கப்பட்டிருக்கிறான். மயிர்கூச்சரிக்கும் வார்த்தைகள். குரங்கிலிருந்து வந்தான் என்று எழுதவில்லை அவர். நல்லா கவனிங்க. மனிதன் பிரம்மாண்டமான ஒரு முறையில அவைகளோடு இணைக்கப்பட்டிருக்கிறான். ஏனென்றால் 99.9% சிம்பான்சிக்கும் மனிதனுக்கும் அந்த மரபணு பண்புகளும் ஒற்றுமை இருப்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள். குரங்கை பார்க்கின்ற பொழுது நமது ஃபேமிலி ஆல்பத்தை பார்க்கிறோம். நம்ம பழைய ஃபேமிலி ஆல்பம். இன்னும் போனீங்கன்னா டைனோசர்கள் நமது குடும்பம். ஆதியில வாழ்ந்த உயிரினங்கள் எல்லாம் நமது சகோதர சகோதரிகள். நம்ம திடீரென்று குதிக்கலீங்க, ஒரு தொடர்ச்சி. அவை இல்லை என்றால் நாம் இல்லை, நாம் இல்லை என்றால் அவை இருக்கும். நல்லா யோசனை பண்ணுங்க. இன்றைக்கு நைட்டு 800 கோடி மக்களும் இறந்து போனார்கள். எல்லாமே செத்து போயிட்டாங்க. இந்த நியூஸை சொல்றதுக்கு யாருமே இல்லையே. அட்ரஸ் இல்லாம போவாங்கன்றது இதுதானா? இந்த நியூஸ் சொல்றதுக்கு யாருமே கிடையாது. நாளைய தினம் சூரியன் உதிக்குமா என்ற கேள்விக்கு நம்ம எல்லாம் செத்து போயிட்டோம். 800 கோடி மக்கள். நாளைய தினம் சூரியன் உதிக்குமா உதிக்காதா? தாராளமாக உதிக்கும். பறவைகள் கத்துமா, நாய்கள் சுத்துமா,
மீன்கள் துள்ளுமா? கட்டாயம் மீன்கள் துள்ளும். ஏனென்றால் நாம் எல்லாம் ஒழுங்கு 800 கோடி மக்களும் போயாச்சு. கோழிகள் டான்ஸ் ஆடும், பன்றிகள் தனது வாளை சுருட்டி சுருட்டி டான்ஸ் ஆடும், எல்லாமே சந்தோஷப்படும். ஏனென்றால் மனிதன் ஒழிந்தான். இப்ப மட்டும் அதை திருப்பி போடுற பாருங்க. இன்றைக்கு அவையெல்லாம் போயிட்டா நீங்க இருப்பீங்களா? நம்மால இருக்க முடியுமா? கட்டாயம் முடியாது. இதுதான் பரம ரகசியம். மனிதன் என்று தொலைந்தால் அனைத்தும் இருக்கும். அவை தொலைந்தால் மனிதனும் தொலைவான். இதை ஒரு சின்ன போயமா நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். அதை உங்களுக்கு சொல்லித்தரேன். முக்கியமாக ஸ்கூல் பிள்ளைங்க இந்த தத்துவத்தை 2 லைன் தான். யூ கோ தே நோ கோ, தே கோ யூ கோ. யூ கோ தே நோ கோ, தே கோ யூ கோ. அதாவது யூ கோன்னா நீங்க தொலைஞ்சு போயிட்டீங்க, அவங்க நோ கோ, அவங்க தொலைய மாட்டாங்க. தே கோ, அவங்க தொலைஞ்சு போனாங்க, யூ கோ. விளக்குச்சா? யூ கோ தே நோ கோ, தே கோ யூ கோ. இதுதாங்க நமது விலாசம், ஆதார் கார்டு. 103வது சங்கீதம் 15வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், மனிதனை ஒரு சிகரமாக படைத்தீர். இறைச்சாயல் மனிதன் என்று விவிலியம் அழைக்கிறது. ஆனால் அவனது வாழ்வு இன்று பூ மலர்கிறது, காலையிலே ஈவினிங் பார்த்தா சுருண்டு போச்சு, காஞ்சி போச்சு. அந்த மலருக்கும் மனிதனுக்கும் வித்தியாசம் இல்லை. இன்று வளர்ந்த மலர் வாடி போனது போல அவனும் ஒரு சில வருடங்களில் அவனும் மாண்டு போகிறான் என்கின்ற மனிதனுடைய யதார்த்தத்தை 103வது சங்கீதம் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது. அதே சங்கீதம் மற்றொரு சங்கீதம். நேற்று ஒரு சங்கீதம் நான் உங்களுக்கு சொன்னேன், 136. ஆண்டவரின் பேரிரக்கம் என்றென்றும் உள்ளது. 26 டைம் திருப்பி திருப்பி அதே தான், 26 times ஆண்டவரின் பேரிரக்கம் என்றென்றும் உள்ளது. இன்றைக்கு இன்னும் 3 திருப்பாடல்கள் தாண்டி 139வது திருப்பாடலை உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். ஃபாதர், ஏதோ அந்த பூ மலர்ந்தது செத்தது என்று சொன்னீங்களே, அப்ப மனிதனுக்கு என்னதான் மாண்பு இருக்கிறது? உங்களுக்கு நான் வாசிக்கிறேன், உங்க மயிர் கூச்செறியும். இப்படியா கடவுள் நம்மளை டிசைன் பண்ணியிருக்காரு? நீங்க வாசிச்சிருப்பீங்க, ஆனா அதை உங்களுக்கு நான் பிட்டு பிட்டு வைக்க போறேன். இதை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு அகங்காரம் வந்தாலும் வாய்ப்பு இருக்கிறது. ரொம்ப பெருமையாக நினைப்பீங்க, எதுக்குமே பயப்பட மாட்டீங்க. எப்பேற்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் இதை படிச்சு பாருங்க. அவருக்கு தெரியுது எல்லாமே. நேற்று உங்களுக்கு நான் சொல்லுவியா, உங்களுக்கு நன்மை வரும்போதும் அவர் தான், தீமை என்று நீங்க நினைச்சு அதை எதிர்கொள்வீர்கள், அது கூட அதே கடவுள் தான் உங்களுக்கு கொடுக்கிறாரு, அறிந்திருக்கிறார். 11வது வசனம். ஏனெனில் என் உள் உறுப்புகளை உண்டாக்கியவர் நீரே, என் தாயின் கருவில் எனக்கு உரு தந்தவர் நீரே. இருட்டா இருந்தோம் உள்ளம், அம்மாவுடைய வயிற்றுல இருட்டா 1 வருஷம் நம்ம அந்த இருட்டில் வாழ்ந்தோம். ஆனா அந்த இருட்டில் கடவுளுக்கு கண் இருந்தது, அவர் பார்த்து கொண்டிருந்தார். எஸ், அவர் கவனித்து கொண்டிருந்தார். அம்மா கூட பார்க்க முடியாது, ஆனா கடவுள் பார்த்து கொண்டிருந்தார்.
உனது கரு உருவாகும் போது அவர் அங்கே இருக்கிறார் அமர்ந்து கொண்டு. தன் கண்ணால் பார்க்கிறார், இந்த கரு ஒழுங்கா இருக்கா, இது ஆனா பெண்ணா, அவர் தான் முடிவு பண்றார். அதுதான் இந்த அழகான திருப்பாடல் நம்மை பற்றி சொல்லுகிறது. அஞ்சத்தகு வியத்தகு முறையில் நீர் என்னை படைத்தாய், நான் உமக்கு நன்றி நம்புகிறேன், செயல்கள் வியக்கத்தக்கவை என்பதை என் மனம் முற்றிலும் அறியும். இப்போ வரும் 15வது திருவசனத்தில் பாருங்க. என் எலும்பு உமக்கு மறைவானது அன்று, மறைவான முறையில் நான் உருவானதையும் பூவுலகின் ஆழ்பகுதிகளில் நான் உருவற்றதையும் நீர் அறிந்திருக்கிறேன். ஃபுல் டிசைன். உங்க மரபணு பண்பணு டியாக்ஸ்ரிபோ நியூக்ளியிக் ஆசிட் என்று சொல்வார்கள். உங்க தலைவிதியே நிர்ணயிக்கப்படுகிறது. நீ பிறக்கிற 8 வயசுல உனக்கு இந்த சிக்னஸ் வரும், தப்பிச்சுக்குவ. 35 வயசுல இன்னொரு சிக்னஸ் வரும், தப்பிச்சுக்குவ. 90 வயசுல இன்னொரு சிக்னஸ் வரும், மாட்டிக்குவ. எல்லாமே எழுதப்பட்டிருக்கிறது, ப்ரீ ப்ரோக்ராம். இந்து மதத்தில் தலை விதி என்று சொல்வார்கள். தகுதீர், ஃபேட் ஆங்கிலத்தில் DNA, டியாக்ஸ்ரிபோ நியூக்ளியிக் ஆசிட். மரபணு பண்பணு, இந்த உருவாக்கம், இங்க இருக்கிற டிசைன் எல்லாம் கடவுள் பண்ணதுதான். உங்களை பாருங்க, ஒவ்வொருத்தரும் எவ்வளவு அழகாக இருக்கிறீர்கள். உங்களை பார்த்தால் பொறாமையாக இருக்கிறது. எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள். எவ்வளவு அழகாக பாடல்கள் பாடி, எவ்வளவு அழகாக ஜெபித்து, இந்த கோயில் வளாகமே ஒரு மோட்சத்தை பிரதிபலிப்பதை நான் பார்க்கிறேன். உங்கள் மனங்களில் மகிழ்ச்சி இல்லை என்றால் இங்க வந்திருக்க மாட்டீங்க, பாடி இருக்க மாட்டீங்க. இப்போ உட்கார்ந்துக்கிட்டு என்னை பார்த்து கேட்டும் இருக்க மாட்டீங்க. நேற்று பிள்ளைங்கள்லாம் இங்கே உட்கார்ந்துக்கிட்டு, சின்ன பிள்ளைங்க அப்படி இப்படி பார்த்துக்கிட்டு இருந்துச்சிங்க. இன்றைக்கு பார்த்தா எல்லாம் என்னையே பார்க்குறாங்க. ஏனென்றால் உங்களை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். நேற்று கடவுளை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன். எங்களுக்கு எல்லாம் தெரியும், அதை அவ்வளோவா கவனிக்கலை. ஆனால் இன்னைக்கு உங்களை பற்றி சொல்லும்போது எவ்வளவு கவனிப்பாக உன்னிப்பாக என்ன பார்க்குறீங்க. நான் ஒன்றும் சொல்லலை, எனக்கு உங்களை பற்றி எதுவுமே தெரியாது, கடவுளுக்கு தெரியும். அந்த கடவுளுக்கு தெரிந்ததைத்தான் நான் உங்களுக்கு அறிவித்து கொண்டிருக்கிறேன். உங்கள் டிசைன் ஃபுல்லாக கடவுள் தான். உங்கள் ஃபேஸு, உங்கள் கண்ணு, மூக்கு, அறிவு. அதனால் நீ நல்லா படிக்கலைன்னா உண்மையாகவே அது உன் தப்பு கிடையாது. கடவுள் டிசைன் அப்படி பண்ணியிருக்காரு, அவ்வளோதான். உன்னை என்ன பண்ணுறது? நாம் நீ நல்லா படிச்சின்னா அது நீ ஒன்றும் பெருமை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. கடவுள் தான் உன்னை அப்படி உருவாக்கி இருக்கிறார். எஸ், ஆண்டவரின் பேரன்பு என்றென்றும் உள்ளது. 16வது திருவசனம். உன் கண்கள் கருமுளையில் என் உறுப்புகளை கண்டன. எல்லா உறுப்பும் பார்த்துருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே பிளாஸ்டோசிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆண் விந்தும் பெண் முட்டையும் சேர்ந்தவுடன் முதல் நாளே பிளாஸ்டோசிஸ்ட் தீர்ந்து போச்சு. அவ்வளோதான். அதை பார்க்குறாரு அவர். அதில் நம்ம கண்ணுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அவருக்கு தெரியும். நீ எனக்கு குறித்து வைத்துள்ள நாட்கள் எல்லாம் எனக்கு வாழ்நாள் எதுவுமே இல்லாத காலத்திலேயே முதல் நூலில் எழுதப்பட்டுள்ளன. நம்ம தலைவிதி ஃபுல்லாக அவர் எழுதி வச்சுருக்கார். ஸோ ஆகவே நீங்கள் கடவுள் எழுதி வைத்த தலைவிதியை மாற்ற நினைத்து கொண்டிருக்கிறீர்கள். அதுதான் நாம் செய்யும் தவறு. எஸ், நாம் மாபெரும் தவறு செய்கிறோம். கடவுளுடைய திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும். அவர் துன்பத்தை கொடுத்து விட்டார் என்ற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். துன்பம் கிடையாது, உனக்கு விடுதலை வழங்க வேண்டும் என்று தான் அவர் ஆசைப்படுகிறார். தீமை அல்ல. உன்னை கவனிக்காம இருக்காரு, கிடையவே கிடையாது. நல்லா கவனிக்கிறார்.
இந்த துன்பம் உனக்கு கொடுக்கும்போது ஏதோ ஒன்று பெரிய துன்பத்திலிருந்து உன்னை காப்பாற்றுறார். அவ்வளோ. அது நீங்க அந்த கட்டத்தில் புரிஞ்சிக்க முடியாது. ஆனால் வாழ்க்கையை இந்த மேசையில இப்படி பார்க்கணும். சின்ன வயசுலேருந்து நம்ம இது வரைக்கும் வாழறோம் பாருங்க, அந்த வயசு வரைக்கும் வாழ்க்கையை பாருங்களேன், அப்போதான் ஃபிட் ஆகும். ஆனால் ஃப்ராக்மெண்ட் பண்ணி துண்டு துண்டாக்கி வாழ்க்கையை பார்த்தால் அது உங்களுக்கு தீமை போல தான் தெரியும். கடவுள் என்னை கைவிட்டுட்டாரு, சாபம் கொடுத்துட்டாரு, என்னை கவனிக்கல அவரு, நான் ஏதோ பாவி. நோ 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 நோ. கடவுள் உன்னை ஒவ்வொரு நிமிடமும் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவர் தான் உனக்கு எல்லாமே செய்கிறாரு. உன் டிஎன்ஏவே எழுதிட்டார், ஏற்கனவே எழுதிவிட்டார். நீ அதை மாற்ற முடியாது. எத்தனை டாக்டர் கிட்ட போனாலும் நம்ம மாற்றவே முடியாது. இறைவா, உம்முடைய நினைவுகளை நான் அறிந்து கொள்வது எத்துணை கடினம். உண்மைதானே? கடினம். அவற்றின் எண்ணிக்கை எத்துணை பெரிது. அவற்றை கணக்கிட நான் முற்பட்டால் அவை கடல் மணலிலும் மிகுதியாய் உள்ளன. அவற்றை எண்ணி முடிக்க வேண்டுமானால் நீர் உள்ளளவும் நான் வாழ வேண்டும். அன்பிற்குரியவர்களே, இறைவனுடைய உருவாக்கம் அன்பிலே இணைந்திருக்கிறது, அவருடைய இரக்கத்திலே இணைந்திருக்கிறது. அதை நாம் இன்றைய தினம் புரிந்து கொண்டு ஆண்டவரை போற்ற வேண்டும். நேற்று உங்களுக்கு நான் சொன்னது போல எந்த தருணத்திலும் உங்கள் வாயிலிருந்து ஆண்டவரின் பேரன்பு என்றென்றும் உள்ளது. பிள்ளைகளே, நீங்கள் மார்க் ஷீட் எடுக்கிறீங்க, எழுத போகிறீங்க. அந்த மார்க் ஷீட்டை கேள்வி ஷீட் எடுத்து பார்க்குறீங்க, தலை சுத்துது. கடவுளே, உனது பேரன்பு என்றென்றும் உள்ளது. ஒரு 2-3 டைம் சொல்லுங்களேன், அப்படியே ரிலாக்ஸ் ஆவீங்க. உடனே எடுத்து பாருங்க, உங்களுக்கு எவ்வளவு தூண்டுதல் அந்த கடவுளை கொடுப்பார். எல்லாம் கடவுள். நீ மனப்பாடம் பண்ணலன்னா அவர் மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கார். உனக்கு சிப்பு போட்டுருவார் உன் மண்டையில் போட்டு. அடா, நான் படிக்கவே இல்லை, எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே, நான் எழுதிட்டேன், செம்ம மார்க் வாங்கிட்டேன். நம்ம சொல்கிறோம் இல்லையா, சில வேலைகளில் அவர் தான் கொடுக்குறார். அவ்வளோ. அதுக்கிட்டு நான் ஒன்றுமே படிக்காமல் தூங்க போகிறேன்னா அது தவறு. நீயும் படிக்கணும், நீயும் கோஆப்ரேட் பண்ணணும். நீ 99% செய்தால் இறைவன் செய்வது 1%, அதுதான் உன்னை தூக்கி விடும். தட் இஸ் த பெஸ்ட். ஸோ விரியன் பாம்பு குட்டிகளே என்று இயேசுநாதன் நம்மை அழைப்பது ரிமோட் கனெக்ஷன். குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று சொல்வது சமீப காலத்து மாற்றம். இயேசுநாதர் சொல்வது தொலைதூர மாற்றம். பாம்பிலிருந்து வந்தீங்க நீங்க பாலூட்டிகள் என்று சொல்லுகிறார். விஞ்ஞானத்தை விட பன்மடங்கு மேலே சென்று அந்த ஒரு ஒற்றுமையை நமக்கு காட்டுகிறார். அதனால்தான் நம்ம விஷம் இருக்கு, நம்ம கிட்ட இன்னும் விஷம் இருக்கு. பாம்புக்கு பல்லுல தான் விஷம் இருக்கு. இங்க ஒரு பை இருக்கும், பவுச் சொல்லுவாங்க. அந்த பவுச்சில் 50 ml விஷம் இருக்கும். அந்த விஷத்தை வச்சு அது சாப்பாட்டுக்கும் தற்காப்புக்கும் யூஸ் பண்ணும். 2-3 டைம் அடிச்சதுன்னா அந்த 50 ml காலி ஆகிடும். ஆனால் 10 நிமிஷத்தில் மறுபடியும் அந்த ரெப்பை ரொம்பிடும். 10 நிமிஷம்தான். அது சாப்பிட்றது என்ன சாப்பிடுது? எலி, ஏதாவது கோழி, முட்டை ஏதாவது கிடைச்சா அப்படியே முழுங்கும். நம்மளும் முட்டை சாப்பிட்றோம், நம்மளும் கோழி சாப்பிட்றோம், அது சாப்பிட்றது தான் நம்மளும் சாப்பிட்றோம். அப்போ அது விஷம் எடுக்குது. நம்ம விஷம் எடுத்துக்கிட்டு இருந்தோம் ஒரு காலத்தில். எப்போ? 250 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம விஷம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ பை, இங்கே இருந்த பை இப்படி போயிடுச்சு. இப்போ இந்த மனிதன் இன்னும் விஷம் அதிகமாக செய்கிறான் பாம்பை விட. அதனால் என்ன பண்ணார்? பவுச்சு போயிடுச்சு, சட்டியை கொடுத்துட்டார். 1 கிலோ விஷத்தை பத்திரமா வெண்ணெய் மாதிரி மேலே தொங்க விடுவாங்களே வீட்டில், அது மாதிரி பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கோம். 1 கிலோ வச்சு. ஆனால் இந்த 1 கிலோவை வச்சு
மற்றவங்களை நம்ம எது வேணாலும் செய்யலாம். பாம்பு 4 அடி தான் அடிக்கும். ஆனால் இந்த பாம்பு இங்கிருந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஆட்களையே அடிக்கும். அப்பேற்பட்ட விஷம் நம்ம கிட்ட இருக்கு. நான் சமீப காலத்தில் இந்த சென்னையில் நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் பங்கு தந்தை அங்கே தான் பங்கு சாமியாராக இருந்தார். பக்கத்தில் குளப்பாக்கம் என்று சொல்லக்கூடிய இடம், வண்டலூர் ஜூ பக்கத்தில். நான் அடிக்கடி மாதத்துக்கு 2-4 டைம் போவேன் அவர்கிட்ட. அவரும் என்கிட்ட 4 டைம் வருவார். பக்கத்து பங்கில் இருந்தேன் நான், என்கிட்ட வருவார். நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நீங்கள் மகாபலிபுரம் போகிற ரோட்டில் ரெப்டைல் பார்க், அதாவது பாம்புகள் விஷம் எடுக்கிற இடம் இருக்கிறது. அங்கே இல்லாத ஊர்வனம் எதுவுமே கிடையாது. எல்லாம் இருக்கு. எல்லா ஊர்வனம் எல்லாமே ரெப்டைல்ஸ் இருக்கு. முதலையிலிருந்து அன்னகோண்டா வரைக்கும் எல்லாமே இருக்கு அதுக்குள்ள. ஸோ நான் அதுக்குள்ளே போய் பார்க்கும்போது ஒரு தூரத்தில் ஒரு ப்ளூவாக ஒரு டோர் ஒன்று தெரிந்தது. அது மேலே எழுதிருந்துச்சு, மிக கொடிய விஷமுள்ள பயங்கர மிருகம். நான் நினச்சேன் எல்லாத்தையும் பார்த்தோமே, கிங் கோப்ரா பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம். முதல்ல பார்த்தோம், அது என்ன மிக பயங்கர கொடிய விஷமுள்ள மிருகம் அன்ட்டு மடன்னு சுறுசுறுப்பாக போனேன். சுறுசுறுப்பாக போய் பார்த்தா அந்த இது அப்படியே தான் எழுதியிருக்கு. எங்கடா அது இருக்குதுன்னா அங்கே ஒரு சின்ன ஒரு ஓட்டை மாதிரி இருந்தது. அந்த ஓட்டையில் பார்க்கலான்னு சொன்னால் தெரன்ட்டு எழுதியிருந்தது. அதில் அதை திறந்த உடனே அப்படி பார்த்தா என் மூஞ்சி தெரிஞ்சது. அந்த கண்ணாடி ஒன்று வச்சுருக்கான் அது உள்ள. மிக கொடிய பயங்கர விஷமுள்ள மிருகம் என்று அங்கே எழுதும். மனிதன் இயேசுநாதர் சொன்ன விரியன் பாம்பு குட்டிகளே பார்த்தீங்களா, இன்றைய தினம் உருமாறி அந்த பார்க்லேயே வச்சிருக்காங்க. வி ஆர் த டேஞ்சரஸ் அண்ட் பாய்சனஸ் creature in the world. உண்மது தானே? எந்த பாம்பு வந்தாலும் நமக்கு முன்னாடி நிற்க முடியுமா? பாம்புக்கு தான் சாவு, நமக்கு இல்லை. பாம்பு ரொம்ப சொற்பமாக தான் கிடைக்கும். பட்டு நம்ம தான் பாம்பை முக்கால்வாசி நம்ம சாவடித்து கொண்டிருக்கிறோம். அப்புறம் இயேசுநாதர் 2வது வார்த்தை என்னொன்று சொல்கிறார். அதுவும் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் உங்களுக்கு. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே. எஸ், நீங்கள், அதாவது நம்ம எல்லாருமே எலும்பும் தோலும் தான். செத்து போனோம். உணர்ச்சி இல்லாத ஒரு உயிரினம். எல்லா உயிரினங்களும் இருந்திருக்கின்றன, எதுக்குமே திட்டு விழலையே. வானத்து பறவைகளை பாருங்கள், எவ்வளவு அழகா சொல்றார். வயல்வெளி மலர்களை பாருங்கள், அழகா சொல்றார். அத்தி மரத்தை பாருங்கள், ஒரு டைம் கோவம் வந்து திட்டுறாரு, என்ன பழம் அங்கே இல்லை. அதே மாதிரி மீன்களை பாருங்கள், மீன், கடல், மலைகள் எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வாதம் செய்கிறார். ஆனால் மனித இனத்தை மட்டும் அவர் இப்பேற்பட்ட வார்த்தைகளில் அழைத்திருப்பதை நாம் சிறிது யோசனை செய்ய வேண்டும். நானும் தேடின மனுஷனை பற்றி சொல்லி, மனுஷனை அன்பு செய்தார். எஸ், மனிதனை அன்பு செய்தார், நேசித்தார், மீட்டார். ஆனால் நம்முடைய அந்த குறைபாடுகளை சுட்டி காட்டினார். தகப்பனாச்சே, சொல்லி காட்டணுமே. வெள்ளை அடிக்கப்பட்ட கல்லறைகளே என்றால் அறமில்லாத மனிதர்கள். அறம் செத்து போனது, விஷம்தான் தலை தூக்கி இருக்கிறது. அறம் இல்லைன்னா மனிதன் வேஸ்ட்டுங்க, வேஸ்ட். உங்களுக்கு நன்றாக தெரியும், தொல்காப்பியர் 5 திணைகளை வகுத்து கொடுத்திருக்கிறார். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. நீங்கள் நெய்தல் நில மக்கள். நீரும் நீரை சார்ந்த இடமும், கடலும் கடலை சார்ந்த இடமும் அந்த மக்கள் நீங்கள். நெய்தல், இயேசுநாதனும் நெய்தல் மகன். கடலை சார்ந்த சூழலில் வாழ்ந்த ஒரு தெய்வம்
உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் ரிலேட் பண்ணலாம் இயேசுநாதரோட. ஸோ இந்த 4-5 நிலங்கள், ஆனால் தொல்காப்பியர் 4 நிலம்தான் லிஸ்ட்டில் போட்டார். இதில் சேராதது தான் பாலை நிலம் என்று அழைத்தார். குறிஞ்சியும் முல்லையும் முறைமையின் திரியின் நிலம் நடுக்கூற்று பாலை என்னும் படிமம் கொள்ளும் சிலப்பதிகாரம். இப்படி அந்த பாலை நிலத்தை நாடி தான் இயேசு செல்லுகிறார். அவருடைய போதனைகளில் இயற்கையை பற்றி அதிகமாக போதித்தார். அப்படி போதிக்கின்ற பொழுது ஒரு அருமையான ஒரு திணையை கண்டுபிடிக்கிறார். தொல்காப்பியர் கூட இது வரைக்கும் கண்டுபிடிச்சது கிடையாது. தொல்காப்பியர் 4 திணைகளை காட்டி 5ஆக நாம் வாசிக்கிறோம். ஆனால் இயேசுநாதர் தொல்காப்பியரை தாண்டி ஒரு திணையை காட்டுகிறார். அதை தான் நீங்கள் இப்பொழுது யோசனை செய்ய போகிறீர்கள். இன்றைய தினம் அதுதான் தியான மைய சிந்தனை. அது என்னதான் இயேசுநாதர் திணையை வகுத்திருக்கிறார்? சொல்லுங்க ஃபாதர், சொல்லி தொலைங்க. ஸோ இப்போ குறிஞ்சியில் எவ்வளோ இயற்கை வளங்கள் இருக்கின்றன. குறிஞ்சி மலையில் கற்கள், இதெல்லாம் எங்கிருந்து வருது? எவ்வளவு செல்வம் இருக்கிறது. ஸோ நிறைய இருக்கிறது. செல்வம் கொழித்த பூமி தான் குறிஞ்சி. மலையும் மலையை சார்ந்த இடமும். 2 நெய்தல். இங்கே இல்லாத செல்வமா? கிறிஸ்டியன் ஃபாதர் என்னங்க, என்ன ஊர் ஃபாதர்? இல்லை, இங்கே இந்த ஜெயசீலன் ஃபாதர் ஊர் கூட்டுப்புலிக்கு போனோம். ஜெயசீலன் ஃபாதர் எங்கள் கூட செமினரியில் படித்தார். அவர் குண்டடிப்பட்டு இங்கே இறந்து அவரை அடக்கம் செய்திருக்கிறார்கள். ஒரு மறை சாட்சி என்று நான் அழைப்பேன் அவரை. ஸோ அந்த ஊருக்கு போனப்போ அங்கே போய் மீன் பார்க்கறதுக்கு போனோம். காலையில் பிடிச்சி எடுத்துன்னு வரும்போது அன்றைக்கு பார்த்து ஒரு சீலா மீன், நாங்கள் வஞ்சரம்னு கூப்பிடுவோம். 13 கிலோ வஞ்சரம், பேர் நீட்டமாக 13,000 ரூபா ஒரே மீன். பார்க்கும்போது கடவுளே, எத்தனை செல்வத்தை நீங்கள் வாரி வழங்கிருக்கீங்க அந்த மக்களுக்கு. சே, கொடுத்து வச்சிருங்க. அந்த மீனில் இருக்கக்கூடிய எண்ணெய் நம்ம உடம்புக்கு மிகவும் நல்லது. அந்த அழகான மீனை 1000 ரூபா கிலோ கொடுத்து வாங்கி எடுத்துன்னு போய் 120 ரூபா பாமாயிலில் போட்டு வறுக்கிறீங்களே, உங்களுக்கு இரக்கமே இல்லையா? இரக்கமே இல்லையா? 1000 ரூபாய் மீனை கொண்ட மீனை 120 ரூபாயில போட்டு எப்படி வறுக்கிறது? கொஞ்சமாவது யோசனை பண்ணணும்ல. இந்த யூஸ்லெஸ் எண்ணெய் அந்த மீனுக்குள்ள போது நீங்கள் சாப்பிட்டு போயிடுமே. அதை குழம்பு வச்சு சாப்பிடும்போது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். மனிதம் என்று சொல்லும்போது எங்ககிட்ட ஒரு மனிதம் இருக்குங்க. மேரி அக்கா எங்களுக்கு சமையல் பண்ணுவாங்க. அந்த அம்மா அதை பார்க்கும்போது கோடி ரூபாய் நம்ம சம்பளம் கொடுத்தா கூட அதை செஞ்சு கொடுக்கணுங்க. ஒரு அன்பு இல்லாமல் அது வராது. அந்த சமையலே டேஸ்டாக இருக்கும். அன்பு இருந்தால் தான் வரும். கோபம் இருந்தால் காரத்தை தூக்கி போட்டுருவாங்க, உப்பு கொட்டி விடுவாங்க. எப்பவுமே அழகாக செய்வாங்க அந்த அம்மா. நான் கிறிஸ்டியன் ஃபாதர்கிட்ட சொன்னேன், நான் பிரசங்கம் பண்ண வரல, மேரி அக்காவுடைய சாப்பாடை சாப்பிட்டு போனாக்க 3 நாள் நான் வர்றேன்பா என்று சொல்லி நான் வந்தேன். ஸோ அந்த மீன் செல்வத்தை உங்களுக்கு வாரி கொடுத்திருக்கிறார். நீங்கள் பணக்காரர்கள். அந்த கடல்ல இருக்கும் செல்வம் எல்லாம் உங்களுதான். எஸ், எல்லா மீன் செல்வமும் கடவுள் உங்களுக்கு வாரி வழங்கி இருக்கிறார். 3வது மருத நிலம், எங்க நிலம். நான் ஒரு விவசாயி மகன். வயலும் வயலை சார்ந்த இடமும். அந்த இடத்துல இல்லாத செல்வமா? பசுமாடு, ஆடு, பன்னி, வாத்து, கோழி, முட்டை எல்லாமே இருக்கு. நெல், கம்பு, ராகி, கொட்டைகள், கீரைகள். ச
எவ்வளவு செல்வங்கள் குவிந்து கிடக்கின்றன. மனிதர்கள், நாணயக்கம் மனிதர்கள் அங்க இருக்காங்க. 4வது முல்லை சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. காடும் காடை சார்ந்த இடமும். இந்தியாவின் புலி, மயில், தேசப்பறவை எல்லாமே அங்கதான். மூலிகைகள், தேவதாரு, வாச்சா, குமாரி, எல்லா மூலிகை மரங்களும் அங்கிருந்து தான் வருகின்றன. நாம் மாத்திரை சாப்பிட்றோம் பாரு, அந்த செல்வம் எல்லாம் அங்கிருந்து தான் வருது. அதெல்லாம் துண்டு கொடுத்து நம்ம வாங்கி சாப்பிடுறோம். காடுகள் இன்றைக்கு பாலை நிலம், ஏழை நிலம் என்று நாம் நினைத்தோம். ஆனால் பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய், கேஸு, ஆயில் அங்கிருந்து தான் வருதுன்னு நமக்கு தெரியாமல் போச்சு. தொல்காப்பியருக்கு அந்த காலத்தில் பெட்ரோல், டீசல், மண்ணெண்ணெய் கொண்டவர் நினச்சி கூட பார்க்கல. ஸோ அதை பற்றி அவர் திணையில் ஒரு சிறப்பாக எழுதவில்லை, அதை ஒதுக்கித்தான் வைத்தார். அந்த நிலத்துக்குத்தான் இயேசுநாதர் போகிறார். ஒதுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட மக்களை மட்டுமல்ல, நிலத்தையும் அவர் நேசிப்பதை நாம் பார்க்கிறோம். இதிலிருந்து தெரிகிறது, மனிதனை மட்டுமல்ல, இந்த படைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து ஒதுக்கப்பட்ட, நசுக்கப்பட்ட, உயிரற்ற, உயிருள்ள அனைத்தையும் நேசிப்பவராக இயேசு நமக்கு விவிலியத்தில் காட்டப்படுகிறார். சரி, இப்பொழுது அந்த 6வது திணை 13ஆம் அதிகாரம் மத்தேயு 19வது வசனம். 4 நிலங்களை பற்றி அங்கே பேசுகிறார். வயலோர விதைக்கப்பட்ட விதைகள், பாறை மேல் விதைக்கப்பட்ட விதைகள், முட்புதரில் விதைக்கப்பட்ட விதைகள், கடைசியாக நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் என்று சொல்லுகிறார். சீடர்கள் அவர் சொல்லும்போது ஒன்றுமே விளங்கலை. எதுதான் விளங்குச்சு? அவங்களுக்கு விளங்கவே இல்லை. ஒவ்வொரு டைமும் ஆண்டவரே நீங்கள் அதை சொன்னீங்களே, நீங்கள் எங்களுக்கு விளங்கலைன்னு சொல்லுவாங்களாம். ஆனால் மடப்பசங்களே வாங்க, உங்களுக்கு நான் டியூஷன் எடுக்கிறேன்னு சொல்லி ராத்திரியில் அவங்களுக்கு மீண்டும் சொல்லி காட்டுவாங்க. ஸோ அதுதான் 19வது வசனம் மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில். அப்போ தான் சொல்கிறேன், நான் சொன்னேன்ல, நல்ல விதை, நல்ல விதை எங்க தெரியுமா விழுந்துச்சு? முட்டாள்களே, அங்க இருக்கிற மண்ணில் தூளடா, உங்க இதயத்தில் தூவப்பட்ட விதை என்று அதிர வைக்கிறார். ஏன் தெரியுமா? நம்ம இதயத்தில் அவர் அந்த விதைத்திருக்கிறார். மனிதா, நீ மண்ணால் செய்யப்பட்டிருக்கிறாய், திரும்பவும் நீ மண்ணுக்கே திரும்புவாய். அப்படி என்று சொன்னால் நாமும் நிலம்தான், திணை, நல்ல நிலம். ஸோ இப்போ நான் சொல்றேன் பாருங்க, குறிஞ்சி, முல்லை, நெய்தல், பாலை, மருதம், மனிதம். மனிதம் என்கின்ற திணையை இங்கே இயேசுநாதர் நம் அனைவருக்கும் சொல்லி தொல்காப்பியருக்கே சுட்டி காட்டுகிறார். மனிதம் என்பது ஒரு நிலம். ஏனென்றால் அவர்கள் மண்ணால் செய்யப்பட்டவர்கள். அதில் விதை தூவ முடியும். அது 40, 60, 80, 100 பலன் கொடுக்க முடியும் என்கின்ற கருத்தை நமக்கு அள்ளி வீசுகிறார். ஸோ இப்போ அந்த நிலத்தில் என்னதான் நீங்க செல்வத்தை கொண்டு வர? இவ்வளோ நேரம் நான் 5 நிலத்தில் இருக்கிற செல்வத்தை சுட்டி காட்டினேன். இந்த நிலத்துல என்ன செல்வம் இருக்கு, அதை யோசனை பண்ணுமா இல்லையா? எஸ், ஒரே செல்வம், அறம், ரைச்சஸ்னஸ் ஆங்கிலத்தில், தமிழில் அறம். இந்த உலகத்தில் அந்த சொல்லுக்கு நிகரான சொல் எந்த மொழியிலும் இல்லை, எந்த மொழியிலும் இல்லை. 10 சொல் சொல்ல வேண்டும் அந்த சொல்லின் அர்த்தத்தை வெளியே கொண்டுவதற்கு.
மற்ற மொழிகளில். தமிழிலே ஒரே சொல் அறம். இயேசுநாதர் சொல்லுவார் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தில், இறை அரசையும் அதை சார்ந்தவைகளையும் தேடுங்கள், மற்றவையெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். ஏங்க ஆங்கிலத்தில் அழகா இருக்கும். எவ்வளவு பெரிய மிஸ்டேக் நம்ம விவிலிய பேராசிரியர்கள் செய்திருக்கிறார்கள் என்று நான் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். இங்கிலீஷ்ல பாருங்க, seek ye the kingdom of God and its righteousness, everything will be added to you. டிரான்ஸ்லேஷன்ல ரைச்சஸ்னஸ் எங்க இருக்கு? தமிழ்ல சுத்தமா இல்லையே. அதை சார்ந்தவைகளே என்று போட்டாங்க. எங்க உலகத்திலேயே இல்லாத அந்த சொல் தமிழக விவிலிய மொழிபெயர்ப்பாளர்களுக்கு தெரியவில்லையா? மனம் எனக்கு கணக்கிறது. ஆங்கிலத்தில் போட்டிருக்கிறானே, seek ye the kingdom of God and its righteousness, everything will be added to you. இங்கு அள்ளி வீசியிருக்கலாமே, இறை அரசையும் அதை சார்ந்த அறத்தையும் தேடுங்கள், மற்றவையெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். எஸ், அதை விட பெரியது எதுவுமே இல்லை. இயேசுநாதரே சொல்லி காட்டுகிறார். நேற்று நாம் இறைவனோடு உறவை பற்றி நாம் விரிவாக பார்த்தோம். நீங்க எத்தனை ஜபமாலைகள் சொன்னாலும், பூசைக்கு போனாலும், சிலுவை பாதைகள் செய்தாலும், அறமில்லாத வழிபாடுகள் எதற்கும் பிரயோஜனப்படாது. இவையெல்லாம் அறத்தின் மேல் செய்யப்பட வேண்டும். அதைத்தான் இயேசுநாதர் அழகாக சொல்வார் மக்களை பார்த்து, பாவிகளும் விபச்சாரிகளும் மோட்சத்துக்கு போகிறார்கள், ஆனால் நீங்கள் பரிசேயர்களும் சதுசேயர்களும் ஆயக்காரர்களும் போகவே மாட்டீங்க. ஏனென்றால் நீங்க செய்வதெல்லாம் பொய், பித்தலாட்டம், திருட்டுத்தனம். ஆனா அங்க போய் பாட்டு பாடுறது, அங்க போய் ஜபம் பண்றது, நன்மை வாங்குறது, ஜபமால சொல்றது, இவை உங்களை காப்பாற்றவே காப்பாது. அவையும் தேவைத்தான், இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அறத்தின் மேல் உங்கள் வழிபாடுகள் கட்டி எழுப்பப்பட வேண்டும். அறவில்லை என்றால் வழிபாடுகள் நமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்க மாட்டார். வயசான ஆமோஸ் தீர்க்கதரிசி 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த வழிபாடுகள் செய்கின்ற நம்மளை பார்த்து அவர் திட்டுற மாதிரி இருக்கும். நம்மளை பார்த்து திட்டுற மாதிரி இருக்கும். படிக்குமா அதை? 5ஆம் அதிகாரம் 21வது வசனம் படிக்கிறேன். நம்ம திருவிழாவில் நம்ம செய்யக்கூடியதை நான் சுட்டி காட்டுகிறேன். கடவுள் என்ன சொல்ல வர்றார்? அது இல்லை, ஆமோஸ், பழைய ஏற்பாடு, ஆமோஸ் அதிகாரம் 5:21வது வசனம் படிக்கலாம். இருங்க, மைக் எங்க இருக்கு? ஜஸ்ட் a second சார், இங்க மைக் இருக்கு, அவங்க படிச்சிருவாங்க. தேங்க்யூ. படிங்க. மைக் வேலை செய்யும். நல்லா கவனிக்கிற. அதாவது அறமில்லாமல் நீங்கள் செய்கின்ற இந்த வழிபாட்டு நிகழ்ச்சிகளை அவர் சாடுகிறார். அவர் சாடல, கடவுள் சாடுகிறார். ஆமோஸ் சொல்லி நமக்கு காட்டுகிறார். கடவுள் அதை ஏற்க மாட்டார், ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார். எல்லாத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிடுங்க, உட்காராது, கெட் அவுட் அப்படியே கத்துறாரு. உங்கள் திருவிழாக்களை நான் வெறுத்து அருவருக்கின்றேன். உங்கள் வழிபாட்டு கூட்டங்களில் எனக்கு விருப்பமே இல்லை. எரிபலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு நீங்கள் செலுத்தினாலும் நான் ஏற்க மாட்டேன். கொழுத்த விலங்குகளை நல்லுறவு பலிகளாக செலுத்தும் போது நான் ஏறெடுத்தும் பார்க்க மாட்டேன். என் முன்னிலையில் நீங்கள் இறைச்சலித்து பாடும் பாடல்களை நிறுத்துங்கள். உங்கள் வீணைகளின் ஓசையை
நான் கேட்க மாட்டேன். மாறாக நீதி வெள்ளமென பொங்கி வருக, நேர்மை வற்றாத ஆறாக பாய்ந்து வருக. வெரி குட். என்ன பண்ணாலும் கடவுளுக்கு அது ஏற்புடையது ஆகாது. அவரே வேண்டாம், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, கொடுத்த கன்றையே கொடுத்தாலும் வேணாம், எவ்வளவு தானியங்களை கொண்டு வந்தாலும் எனக்கு வேண்டாங்க, எடுத்துன்னு போங்க. உங்க வீண சத்தம் வேணவே வேணாம், தபல்லா ஐயோயோ வேண்டாம், கீபோ சொல்றாரு. நீங்க என்ன காணிக்கை கொண்டு வந்தாலும் நான் ஏற்க மாட்டேன். 3 சாத்துக்குடி பழம் கொடுத்தா கூட நான் ஏற்க மாட்டேன். ரொம்ப சீரியஸாக போகுது, அதனால நான் அதை சொல்லி காட்டி கொஞ்சம் லூஸ் பண்ணலான்னு தான் சொன்னேன். ஸோ இதில் நீங்கள் கட்டாயம் இதை போய் வீட்டில் தனியாக போய் படிங்க இன்னைக்கு வீட்டுக்கு போகும்போது. ஏன்னா நீங்கள் திருவிழா கொண்டாடிட்டு இருக்கீங்க, போயிட்டு தனியாக படித்து அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்கிடுங்க. அறத்தோடு நீ வாழுகின்ற வாழ்க்கையை எனக்கு காணிக்கையாக கொடு என்று சொல்லுகிறார் பழைய ஏற்பாட்டு கடவுள். அவருடைய மகன் இயேசுநாதனும் அதற்காக சொல்லுகிறார். பாவிகளும் விபச்சாரிகளும் ஸ்நானகர்களுப்பர் சொன்ன அந்த அறவாழ்வை ஏற்றுக்கொண்டார்கள். அதை தான் அவர்கள் மோட்சத்திற்கு போய் கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு முன்னால் நீங்க என்ன பண்ணீங்க? ஸ்நானகர்களப்பரை கொலை பண்ணி அவரை தூக்கி வாரி போட்டு அவருக்கு என்ன தெரியும் சொல்லிட்டு நீங்க அவர் சொன்னது நீங்க மனமே மாறல, கல் நெஞ்சத்தோடு வாழ்ந்திருக்கிறீர்கள், நீங்க மோட்சத்துக்கு போக மாட்டீங்க. ஸோ அறத்தோடு வாழுகின்ற மக்களுக்கு சிறப்பை கொடுத்திருக்கிறார் இயேசுநாதர். ஸோ நமது கிறிஸ்துவ வாழ்வு அறத்தின் மேல், நீதியின் மேல், எத்திக்ஸ் என்று சொல்வார்கள், வேல்யூஸ் என்று சொல்வார்கள், மாரல்ஸ் என்று சொல்வார்கள். இவைதான் நமது சங்ககால இலக்கியங்கள் எல்லாம் அதைத்தானே போற்றின. எல்லா பெருங்காப்பியங்களும் சிறுங்காப்பியங்களும் அறத்தை பற்றித்தான் சொன்னன. சிலப்பதிகாரம், சிந்தாமணி, குண்டலகேசி, மணிமேகலை, வளையாபதி, சிறுங்காப்பியங்கள் சூளாமணி, யசோதர காவியம், நாககுமார காவியம், நீலகேசி, உதயனகுமார காவியம் எல்லாமே அறம். அறமில்லாத வாழ்வு மனித வாழ்வு அல்ல என்பதை சுட்டிக்காட்டின. திருவள்ளுவருடைய ஒரு பகுதியை அறத்துப்பால். அவையார் அறம் செய்ய விரும்புவது சொல்லிட்டே போலாம். சங்க காலத்தில் மதம் இல்லை, எந்த மதமும் கிடையாது, அறம்தான் மதம். அதனால்தான் இயேசுநாதர் சொல்லுவார், நானே அறம், நானே வழியும் உண்மையும் உயிரும். அந்த 3 வார்த்தைகள் எடுத்துன்னு போய் எதில் அர்த்தத்தை கண்டுபிடிக்கலாம் என்றால் அறத்தில் தான் முடிகின்றது. நானே அறம் என்று இயேசுநாதர் நமக்கு சொல்வதை சிறப்பாக இங்கு கோடிட்டு நான் காட்டுகிறேன். இயேசுநாதர் கொடுத்த அறம் அதுதான் அவரது முகம். அந்த முகம்தான் நமது முகம். அந்த அறத்தோடு வாழத்தான் நம்மை உருவாக்கி இருக்கிறார். இறை அரசையும் அதை சார்ந்த அறத்தையும் தேடுங்கள், மற்றவையெல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். உங்கள் விளைச்சல் மனிதம் என்கின்ற அந்த நிலத்திலே அறம்தான் 100 மடங்கு விளைச்சலை கொடுக்க வேண்டும். அதைத்தான் சுட்டிக்காட்டுகிறார் திருத்தந்தை பிரான்சிஸ். ஃப்ராட்டெல்லி துத்தி, நாம் அனைவரும் சகோதரரே. எவ்வளோ நேரம்? 20 நிமிஷம். நாம் அனைவரும் சகோதரரே. ஃப்ராட்டெல்லி துத்தி. நான் சொன்ன நேற்று 3 என்சிக்களுக்கு எழுதியிருக்கார் எழுத்து மடல்கள்.
நேற்று நமது சிந்தனைக்கு லூமன் ஃபிதேயி, அதாவது விசுவாச ஒளி. இன்றைக்கு நம்ம சிந்தனை பண்றது அனைவரும் சகோதரர்களே, விளங்குதா? நாளைக்கு லவ்தாத்தோ சி, இறைவா உமக்கே புகழ். ஸோ இன்றைக்கு அந்த ஃப்ரெத்தெல்லி தூத்தி 55வது பத்தியிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன். இந்த மனிதர் இயேசுநாதர் எத்தனை வார்த்தைகளை போட்டு அழைத்தாலும் 2000 வருஷத்துக்கு பின்னால நம்ம உருமாறி இருக்கோம். எஸ், நம்ம விஷமெல்லாம் குறைத்து இப்ப கொஞ்சம் அக்கறை காட்டி வருகிறோம். அறம் என்பது அக்கறை, கடவுள் மேல அக்கறை, பக்கத்து வீட்டில் இருக்கக்கூட அக்கறை, உயிரினங்கள் மேல் அக்கறை. திருத்தந்தை பெருமையாக எழுதுகிறார், கோவிட் அந்த தொற்று நோய் வந்த காலத்தில் விஞ்ஞானம் தோற்று போனது. இன்றைக்கு சொல்றோம், 4 தான் நம்ம உயிரை காப்பாற்றும் எதிர்காலத்தை. இந்த பிள்ளைங்களுக்கு எதிர்காலத்தில் எல்லாவற்றையும் கொடுக்கும், ஆசீர்வாதம் கொடுக்கும் இந்த 4. அதுதானே நம்ம ஊடகங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மனிதனை உயர்த்துவது அந்த 4 தான் என்று பொய் சொல்லுகிறார்கள். 1 விஞ்ஞானம், 2 தொழில்நுட்பம் டெக்னாலஜி, 3 பாலிடிக்ஸ் அரசியல், உங்களுக்கு எல்லாமே பண்ணிடும். 4 மதங்கள், மத தலைவர்கள். இந்த 4ம் தான் எல்லாவற்றையும் சொல்லப்படுறது. கம்ப்ளீட்டா குழப்பி எடுத்து இந்த உலகத்தை நாசப்படுத்துவது இந்த 4 தான். இவை காப்பாற்றாது, உலகத்தை அழித்துவிடும். ஸோ திருத்தந்தை எழுதுகிறார், கோவிட்-19 காலத்தில் விஞ்ஞானம் உதவி செய்ததா? எல்லா கடைகளும் மூடினாங்க. எத்தனை மெஷின்ஸ் ஏதாவது பண்ண முடிஞ்சா? போயிட்டு ஒரு மாத்திரை அந்த காலத்தில் வாங்கி குடிச்சு கொரோனா தப்பிக்க முடிஞ்சுதா? விஞ்ஞானம் தோற்று போனது. எங்க இருந்ததுன்றே தெரியல, ஓடி போயிடுச்சு. 2 விஞ்ஞான தொழில்நுட்பம். எஸ், சாரி 2 எக்கானமி, பொருளாதாரம். இவ்வளவு பணம் வச்சிருந்தோமே. நான் கேள்விப்பட்ட உண்மையா, உங்க ஊர்ல எல்லாம் பணக்காரர்கள் கேள்விப்பட்ட உண்மையா? ஆனா பக்கத்து ஊர்ல பயங்கர பணக்காரர்களாம். அது என்ன சார்? பணக்காரர், நீங்க எல்லாம் பணக்காரர்கள், சரி இருக்கட்டும். ஆனா எக்கானமி, பொருளாதாரம் கோவிட்-19 நம்மளை காப்பாத்துச்சா? அவ்வளவு பணம் வச்சிருந்தவங்க கூட செத்தாங்க. அமெரிக்கால இல்லாத பணமா? பூச்சி மாதிரி செத்தாங்களே. அவ்வளவு பணம் இருந்தும் பொருளாதாரம் கைவிட்டதே. விஞ்ஞான தொழில்நுட்பம் கைவிட்டது, பொருளாதாரமும் கைவிட்டது. 3 அரசியல் தலைவர்கள் அந்த நேரத்தில் துண்டு காணும், துணியை காணும், அவங்க ஓட்டம், யாருமே இல்லை, பார்க்க முடியாது. அவங்களே உயிருக்கு பயந்துட்டு எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. அவங்களும் நம்மளை கைவிட்டாங்க. கடைசியாக மத தலைவர்கள் எல்லா சர்ச்சையும் மூடினாங்க. எல்லா கருதினாலுங்க எங்க இருக்கிறாங்கன்ட்டு யாருக்குமே தெரியாது. பிஷப் மறைஞ்சிட்டாங்க, போப்பும் மறைஞ்சாரு, எல்லா சாமிமார்களும் ஓட்டம், எல்லாம் காலி. அவங்க உயிரை அவங்க காப்பாற்றணுன்ட்டு எல்லாருமே போயிட்டாங்க. பாருங்க, 4 தூண்களும் நீங்க நினைக்கக்கூடிய வருங்காலத்தில் உங்களை தூக்கிவிடும் இந்த 4 கட்டமைப்புகள், இந்த 4ம் தோற்று போயின. ஒன்னே ஒன்றுதான் என்னது என்று எழுதுகிறார் திருத்தந்தை பிரான்சிஸ், மனிதம். அவர் எழுதுறாரு, ரொம்ப அழகா எழுதுறாரு. அந்த டைம்ல யார் தெரியுமா காப்பாற்றினது? மனிதர்கள், சாதாரண மனிதர்கள். டிரைவ் பண்ணாங்க பாருங்க, வேன், காய்கறிங்க, சாப்பாட்டு பொருள் ஏற்றின்னு போய் பயப்படாம போய் இறக்குனாங்க.
இறக்கிட்டு அந்த செத்து போன குணங்களெல்லாம் அந்த வண்டியில் ஏற்றி அந்த டிரைவர் ஓட்டினாங்க பாருங்க. அவருக்கு உதவி செஞ்சாங்க பாருங்க. அங்கங்கே திறந்து வச்சு மருந்து ஷாப்பில் சைடில் கீட்டில் மருந்தெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க பாருங்க. ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டருங்க, அந்த நர்ஸுங்க, அந்த தொடப்பத்தில் பெருக்கி சுத்தம் செய்த அந்த பெண்மணிகள், ஆண்கள், அங்கே சமையல் பண்ணி அவங்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்தவங்க, அந்த துணிமணி எடுத்து எரிச்சவங்க, குப்பையை தூக்கின்னு போனவன், சாமிமார்கள், சில குருமார்கள், சிஸ்டர்ஸ், மக்கள், டிரைவர்ஸ், மளிகை கடையில் பயப்படாம இந்த எடுத்துன்னு போங்க சாப்பாட்டு பொருட்களை கொடுத்தாங்க பாருங்க. மனிதநேயம் தான் அந்த கொரோனா வைரஸ்ல மனிதர்களை காப்பாற்றுகிறது என்று பிரம்மாண்டமான ஒரு உண்மையை திருத்தந்தை பதிவு செய்திருக்கிறார். அக்கறை, எப்படி அக்கறை காட்டினார்? எஸ். ஸோ இப்பொழுது மனிதம் உயர்ந்திருக்கிறது. அந்த 3 வருடத்துல மனிதம் உயிர்ப்புக்கு வந்திருக்கிறது. அந்த கொரோனா வைரஸ் மனிதத்திற்கு பாடுகள், இறப்பு, ஆனால் உயிர்ப்பு இருப்பது நாம் பார்க்கிறோம். அந்த உயர்வு நமக்கு கிடைத்திருக்கிறது. மனிதம் ஒரு வேற லெவலுக்கு போயிருக்குங்க. ஹியூமன் பீயிங்ஸ் have become more complex என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். மனிதம் இந்த இடத்துல இருந்தது, இப்போ இங்கே இருக்கிறது, வளர்ச்சி பெற்றிருக்கிறது. நமது திருச்சபையின் தந்தை இரெனியூஸ் அழகாக சொல்லுவார், மனித இனம் ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கிறது. அதனால்தான் அவர் தவறு செய்கிறார்கள், அதனால்தான் சொதப்புறாங்க, அதனால்தான் அவங்க இப்பேற்பட்ட நுகர்வு கலாச்சாரம், மற்ற பொருளாதார வெறி, லாப நோக்கு, மற்ற எல்லாமே பிகாஸ் ஆஃப் சின்ன வயசில் இருக்கும். அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ குழந்தை எழுந்து நடக்குது பாருங்க, அந்த பிராயத்தில் மனித இனம் இருக்கிறதாம். இப்போ அவர் சொல்ல வர்றது விஞ்ஞானத்தை வச்சுக்கணும்னா, டைனோசோர்கள் 250 ஆண்டுகளுக்கு முன்னால் ஓனா மாதிரி இருந்துச்சு. அது ட்ரையாசிக் பீரியட் என்று சொல்வார்கள். ஜூராசிக் பீரியடில் கொஞ்சம் பெருசு, மீடியம் சைஸ் வந்தது. கிரெட்டேஷியஸ் பீரியடில் தான் பெருசு, போந்தோசாரஸ், டிரானோசாரஸ் இதெல்லாம் வந்தது, ராட்சச டைனோசோர்கள். ஸோ அதுதான் அவர்கள் சொல்லுவார்கள் ஊர்வன பொற்காலம், ஊர்வன உயிரினங்களின் பொற்காலம் தான் டைனோசோர்கள் காலம் என்று சொல்வார்கள். இப்பொழுது நான் அதைத்தான் இறைனியூஸ் சொன்ன வார்த்தைகளிலிருந்து உங்களுக்கு ஒப்பிட்டு காட்டுகிறேன். நம்ம ஒரு சின்ன குழந்தை பருவத்தில் நம்ம இருக்கோம். இப்போ தான் எழுந்து நிற்கிறோம். உங்கள் வீட்டில் நீங்கள்லாம் பண்ணியிருப்பீங்க, சின்ன வயசில் ஒரு சின்ன வண்டி கொடுப்பாங்க, அப்படி எடுத்துக்கிட்டு இப்படி நடந்து பொத்தன் கீழே விடுவீங்க. அதுதான் நம்ம மனித இனத்தின் பருவம். ஸோ அதனால் தவறு செய்கிறது சகஜம், பாவம் செய்வது நீங்கள் நினச்சிங்கன்னா சகஜம்தான். எல்லா தீமைகளையும் இந்த மனித இனம் சேர்ச்சைகளும் செய்து வருகிறது. இருந்தால் குழந்தை பருவம். ஆனால் கொரோனா வைரஸ் முடிஞ்ச உடனே வாலிப வயசு பண்ணிட்டாங்க. வயசு பண்ணுறோம், எல்லாரும் வயசு பண்ணுறீங்க, எல்லாரும் அடல்ட்ஸ். சொல்லப்போனால் மனிதத்தின் பொற்காலம் துவங்கி இருக்கிறது. ஒவ்வொரு உயிரினத்துக்கும் பொற்காலம் இருக்கிறது. கற்களுக்கு பொற்காலம், அது மாணிக்கமாக மாறிய காலம். தாவரங்களுக்கு பொற்காலம், அது பூவாக மலர்ந்த காலம். பூக்களுக்கு பொற்காலம், அது விதைகளாக மாறிய காலம். மண்ணின் பொற்காலம், அது பொன்னாக மாறிய காலம். மனிதனுக்கும் பொற்காலம் அருகில் இருக்கிறது. அக்கறையும் மனிதநேயம் மலர்ந்திருக்கின்றன இந்த மண்ணிலே. மனிதம் என்கின்ற மண்ணிலே அறமும் அக்கறையும் கணிந்திருப்பது ஒரு மாபெரும் நிகழ்ச்சி என்று நான் நினைக்கிறேன். ஆண்டவரின் பேரன்பு
என்றென்றும் உள்ளது என்பதை இது சுட்டி காட்டுகிறது. கடைசியாக உங்களுக்கு நமது அண்ணல் மகாத்மா காந்தியின் ஒரு சில அன்பான வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்கிறேன். அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், இயேசுநாதர் சொன்ன அந்த 2 முக்கியமான சட்டங்கள், கடவுளுடைய அன்பு நேற்று நம்ம தியானம் செய்தோம், இன்று மனிதநேயம், அடுத்த மனிதனை நாம் அன்பு செய்ய வேண்டும், the love of neighbor என்று சொன்னோம். அதுதான் இயேசுநாதர் அழகாக சொன்னார். எல்லா விவிலியமும் அதில் தான் விளக்கப்பட்டிருக்கிறது. மகாத்மா காந்தி ஒரு ஸ்டெப்பு மேலே போடுறார். 1905 ஸ்வதேசி என்று சொல்லக்கூடிய ஒரு பிரின்சிபலை பற்றி எழுதும்போது அவர் நெய்பர்ன்னு சொல்லல, நெய்பர்லினஸ் என்று சொல்றார். ஒரு சின்ன வித்தியாசம், எங்கேயோ போயிடுது. இப்போ அடுத்த அயலான் யாருன்னா மனித நேயத்தில் ஒரு மனுஷனை தான் நான் சொல்ல முடியும். இயேசுநாதர் தான் சொல்றார், குட் சமாரிட்டன், நல்ல சமாரியன். ஒரு அயலான் யாருன்னா எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு சென்று கொண்டிருந்த பொழுது ஒருவன் காயப்பட்டான். அடுத்தவன் போய் அதுக்கு மருந்தெல்லாம் போட்டு கழுத மேலே ஏற்றி எடுத்துகிட்டு போய் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணி அவனுக்கு ஏற்ற காரியங்களை அவன் செய்தான். அப்பொழுது இயேசுநாதர் கேட்கிறார், இதில் யார் பெரியவன், யார் நல்லது செஞ்சான்? ஜனங்க சொல்றாங்க, யாரு கனிவு காட்டினானோ அவன் தான், யார் இரக்கம் காட்டினானோ அவன் தான். நீயும் போய் அவ்வாறே செய். மனித இனத்தை பார்த்து சொல்லுகிறார், நீயும் போய் கனிவு காட்டு, இரக்கத்தை காட்டு. இதனால்தான் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம். மகாத்மா காந்தி அவருடைய இரக்கமும் கனிவும் எங்கேயோ போகுது, நெய்பர்லினஸ் என்றார். இவர் அயலான் என்றாரு, அவர் அயலான், உயிருள்ள உயிரற்ற அயலான், ரெண்டுத்தையும் சேர்த்துக்கிறார். நெய்பர்லினஸ்ன்னா, இப்போ நான் இங்கே இருக்கேன், எல்லாரும் என்ன பாருங்க, எனக்கு முன்ன யார் இருக்கா, எனக்கு பின்னாடி யார் இருக்கா, எனது வலது பக்கம் யார் இருக்கா, இடது பக்கம் யார் இருக்கா, மேலே யார் இருக்கா, கீழே யார் இருக்கா, அதான் என் நெய்பர், அதான் நெய்பர்லினஸ் என்றார். இப்போ மேலே என்ன இருக்கு, எனக்கு கூரை இருக்கு. இப்போ மேலே வானம் இருக்கிறதுன்னு வச்சுங்க உங்க மேலே. ஆனால் அந்த வானத்தில் விஷத்தை கலந்துகிட்டு இருக்கீங்க, குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ், கார்பன் டை ஆக்சைடு, எல்லா மீத்தேன், எல்லா கழிவுகளையும் அந்த வளிமண்டலத்தில் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அந்த அயலான் சொல்றார், உயிரற்ற அயலான், நெய்பர்லினஸ். இயேசுநாதர் சொல்றது மனிதன், அடுத்த மனிதன். இவர் அதுக்கு மேல பாலிஷா சொல்றாரு, மனுஷன் மட்டும் நம்ம அன்பு செய்யக்கூடாது, கனிவு காட்டக்கூடாது, உயிருள்ளவைக்கும் உயிரற்றவைக்கும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்துக்கும் நாம் கனிவும் அன்பும் இரக்கத்தை காட்டுகிறேன். அவ்வளவுதான். காலகடியில் பாருங்க, மண்ணு, இந்த மண்ணில் எவ்வளோ விஷத்தை கொட்டுறீங்க, காய்கறிகள் வளர்க்க, மற்றது செய்ய, விஷம் விஷம் விஷம். அதுதான் ஒரு அயலான். அந்த மண்ணை கிளீன் பண்ண முதல் முயற்சி பண்ணு. லெஃப்ட்ல ஒரு அம்மா இருக்காங்க உங்களுக்கு, ஸோ மனிதம், அந்த அம்மா வயசானவங்க, போய் காய்கறிங்க வாங்கி கொடுங்க, கடைக்கு கூட்டிட்டு போங்க. உங்களுக்கு கார் இருந்தால் அந்த அம்மாவை ஏற்றிட்டு போயிட்டு மொத்த மீன் வாங்கி கொடுங்க. உங்களது வலது பக்கம் ஒரு நாய் இருக்குது, குட்டி போட்டிருக்கு, அதனால போயிட்டு உண்மையாக சாப்பிட முடியாது, நீங்கள் எடுத்துன்னு போய் சாப்பாடு அதை கொடுங்க. ஏன்னா குழந்தைங்களை பெற்றிருக்கு, வீக்காக இருக்கும், அதை கவனிங்க. ஸோ மேலே கீழே ரைட்டு லெஃப்ட்டு எல்லாமே முன்ன பின்ன. அது மனிதமாக இருக்கலாம் அல்லது உயிரற்றவையாகவும் இருக்கலாம். நிலம், நீர், காற்று, தாவரங்கள், விலங்கினங்கள், மனிதர்கள். நெய்பர்லினஸ் எவ்வளோ தூரம் போச்சு பார்த்தீங்களா? கடைசியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், மத்தேயு விவிலியத்தில் நான் வாசிக்கிறோம், என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், நானே கனிவும் மனத்தாட்சியும். மனிதன் பிறந்து அவன் வளர்ச்சி பெற வேண்டும் என்றால், பொற்காலத்தை காண வேண்டும் என்றால் கனிவு,
இரக்கத்தில் முடிக்கக்கூடாது. இரக்கத்தின் ஆண்டு கொண்டாடினோம் ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ இரக்கத்தை பற்றி தான் யோசனை பண்ணுறோம். ஆனால் இரக்கம் இயேசுநாதர் அவர் பழைய ஸ்டைல்னு சொல்கிறார். இயேசுநாதர் உங்கள் வானக தந்தை இரக்கம் உள்ளவராக இருந்தது போல நீங்களும் இரக்கமாக இருங்கள். பழைய ஏற்பாட்டு ஸ்டைல் அது. இரக்கம் எல்லாம் ஓல்டுங்க, அதெல்லாம் பழைய கருப்பு வெள்ளை படம் மாதிரி. இயேசுநாதர் சொல்றது கலர் படம், கலர் சினிமாஸ்கோப். கனிவு, எம்பதி, ஆங்கிலத்தில் வள்ளலா வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன். கனிவு, கனிவு. இயேசுநாதருடைய அவருடைய போதனைகள் எல்லாம் கனிவினால் தான் கொடுத்தார். பேரிரக்கம் நாம் சொல்லுகிறோமே, ஆண்டவரின் பேரிரக்கம் என்றென்றும் உள்ளது. அந்த இரக்கத்தை விட ஆழமாக போகக்கூடியது தான் கனிவு. அடுத்த லெவலுக்கு போகுது. நம்ம அந்த கனிவு என்கின்ற உணர்ச்சியிலிருந்து பைபிளை படிச்சோம்னா அழுதுருக்கும், உணர்ச்சி பொங்கும், டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். அப்படியே பிரான்சிஸ் அசிசியா படைப்பில் ஒரே நடனம் ஆடினார். ஏனென்றால் அந்த கனிவு பார்வையில் தான் இறை வார்த்தையை அவர் படித்தார், அவர் உணர்ந்தார், அவர் பெற்றுக்கொண்டார். ஸோ கனிவு என்பது வருங்கால தலைமுறையினருக்கு நாம் உருவாக்க வேண்டும். அது வந்துச்சுன்னா 800 கோடி மக்களுக்கும் அவ்வளோதாங்க இயேசுநாதர் ஆயிடலாம். கனிவு என்பது மலை உயரும் போது ஆட்டோ முக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஐயா வண்டி நிறுத்துங்க, ஆட்டோ முக்குது, நான் நடந்தே போயிடுறேன். அவ்வளவு கனிவு வரும் உங்களுக்கு. நம்ம அரசு பஸ் வேற ஊன்னு பாருங்க, நாங்கள் இறங்கியே நடந்துருக்கிறோம். அழுவு வருது, மிஷின் கஷ்டப்படுறது பார்த்து. கடைகளில் போயிட்டு மீன் கறி இதெல்லாத்தையும் நம்ம பார்க்கும்போது அந்த கனிவு வந்துடுச்சுன்னா எதுவுமே கிடையாதுங்க, எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாருமே கம்ப்ளீட்லி தெய்வமாக மாறக்கூடிய சக்தி அந்த இயேசுநாதர் நமக்கு கற்பித்த அந்த மனத்தாட்சியும் கனிவும். நீங்கள் பிஹெச்டி வாங்குறீங்க, எல்லாத்துக்கும் கொடுக்கான். பிஏ, எம்ஏ, எம்காம் எல்லாம் கொடுக்கலாம். ஆனால் யாராவது கனிவுக்கு பிஹெச்டி கொடுக்கானா? எந்த யூனிவர்சிட்டி அன்புக்கு பிஏ கொடுக்குது? எந்த யூனிவர்சிட்டி இரக்கத்துக்கு எம்ஃபில் கொடுக்குது? எந்த யூனிவர்சிட்டி எம்பதி கனிவுக்கு டாக்டர் பட்டம் கொடுக்குது? கொடுக்கலையே. ஒரே யூனிவர்சிட்டி தான் கொடுக்கும். குடும்பம், நல்லதொரு குடும்பம், பல்கலை, அங்கே தாங்க நீங்கள் கொடுக்க முடியும் இதற்கு பட்டங்கள். பிஏ, எம்ஏ, பிஹெச்டி எல்லாத்தையும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய யூனிவர்சிட்டியுடைய வேந்தர், துணை வேந்தர் எல்லாம் அப்பா அம்மா நீங்கள். ஸோ நீங்கள் வருங்காலத்தில் ஒரு அருமையான மனித நேயத்தை பெற்றுள்ள உயிரினத்தை உருவாக்க வேண்டும். அக்கறை காட்டக்கூடிய உயிரினத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். அறத்தின் வழி வாழும் மனிதத்தை நாம் உருவாக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இயேசுநாதர் காட்டிய பாதையில் தான் உருவாக்க முடியும். என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். எனது யூனிவர்சிட்டியிலிருந்து நான் 2 பாடம் தான் உங்களுக்கு பிஹெச்டியோ எம்ஏவோ நான் கொடுப்பேன். இயேசுநாதரே சொல்றார். ஹியூமிலிட்டி, மனத்தாட்சி, கனிவு, எம்பதி. அன்புக்குரியவர்களே, போதும், நானும் டயர்ட் ஆகிட்டேன். ஸோ நீங்கள் இன்றைய தினம் அருமையான தியானம் செய்தீர்கள், எனக்கு பெருமையாக இருக்கிறது. எல்லாரும் நல்லா கேட்டீங்க, யாரும் எழுந்து போல, எல்லாரும் சந்தோஷமாக இருக்கு. எனக்கு நேற்று முதல் நாள் அப்படி தான் இருக்கும், 2வது நாள் நல்லா இருக்குது. நாளைக்கு 3வது நாள் இறை உறவை பற்றி, இறையும் இயற்கையும் அதை பற்றி நாம் சிந்தனை செய்ய போகிறோம். உங்களுக்கு இறைவன் எல்லா வரங்களையும் தந்து இந்த மனித இனம் இறைச்சாயல் மனிதம். இது வானத்தூதர்களை விட ஒரு சிறு கம்மியாக தான் அவர் படைச்சிருக்கார். ஏறக்குறைய நம்ம வானத்தூதர்கள் தான். அந்த லெவலுக்கு நாம் உயர வேண்டும். ஆகவே நாம் குழந்தை பருவம், இப்பொழுது வாலிப பருவத்தை அடைந்திருக்கிறோம்.
இன்னும் முதிர்ந்த பருவத்தை அடைய வேண்டும். அதுதான் மனித இனத்தின் பொற்காலம். அந்த பொற்காலத்தை நீங்கள் உருவாக்க இறைமகன் இயேசு உங்களுக்கு எல்லா நலன்களையும் பெற்றுத் தருவாராக. ஆமென்.